வணக்கம் நேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க புரோக்கோலி போட்டு உருளைக்கிழங்கு, அவரைக்காய், புரோக்கோலி எல்லாம் போட்டு முறையாக குழம்பு மாதிரி வைக்கலாம். வாங்க, சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரி இருக்கும். வாங்க, அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம சோம்பு போட்டுடலாம். தேங்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு முடி தேங்காய் கீரி எடுத்திருக்கேன். 3 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த மசாலா பவுடர் எடுத்திருக்கேன் பாருங்கள், பிரியாணி பவுட்ரு, பட்டை, பூ, ஏலக்காய் எல்லாம் அரைச்ச பவுட்ருங்க பிரியாணிக்கு. மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்துருக்கேன். வாங்க, இப்போ வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, இந்த இஞ்சி, பூண்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போ தக்காளி, கருவேப்பிலை போட்டாச்சுங்க. கொஞ்சோண்டு தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் அப்பதான் வதங்கும். நல்லா வதக்கிட்டு அப்புறம் அந்த காய்கறி போட்டுடலாம். இப்போ தக்காளி, இப்போ நான் 4 தக்காளி போட்டுருங்க, சின்ன தக்காளி. நீங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், மசாலா குழம்புக்கு தகுந்த மாதிரி. இது பாருங்க, நல்லா தக்காளி வெந்துட்டு பாருங்க, நல்லா நெய்ய வெந்துட்டு. இப்போ வந்து நம்ம இந்த புரோக்கோலியை போட்டுடலாம். அவரைக்காயும் போட்டுடலாங்க. நல்லா ஒரு வதக்கிடலாம். இது நம்ம மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வச்சுருந்தா அதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுடலாங்க. முதல்ல நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலா பவுட்ரு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு செத்த நேரம் வேகட்டுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதுங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்காமல் நீங்கள் அரிஞ்சியும் போட்டால் வெந்து போய்டும். நான் வேக வச்சு போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டுங்க, மூடி வச்சிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்டியாக இருக்குங்க. பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்துட்டுங்க. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். சூப்பராக இருக்குங்க. கறி குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா இன்னும் ஒரு கொதி விட்டுடலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். மூடி வச்சிடலாங்க. இப்போ புரோக்கோலி மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கறி எங்கேன்னு கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.